துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. எல்லா எதிரான கிரிகளின் மேலும் ஜெயம் எடுத்தவர்களாக சிலுவையில் வெற்றி சிறந்த ஜெயத்தை பேசுகிறோம். எங்கள் மேலே, இந்த கூடுகையின் மேலே, இந்த ஆராதனையின் மேலே ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. எதிர் ஆவிகள் கட்டப்பட்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எதிரடையாகவும் விரோதமாகவும் இருந்த எல்லா கையெழுத்தையும் நீர் நடுவில் இராதபடிக்கு குலைத்து போட்டதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே வெற்றி சிறந்த அதே வெற்றியை நாங்களும் பேசுகிறோம். எங்கள் மேலே, பாவத்தின் மேலே, சூழ்நிலையின் மேலே, எல்லா ஆவியின் கிரியின் மேலும் நாங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். சிலுவையில் வெற்றி சிறந்த ஜெயத்தையே நாங்கள் அணைத்து கொள்ளுகிறோம், உரித்தாக்கி கொண்டோம் அப்பா. அப்பா நமக்கு நன்றி. எங்களை ஒன்று கூட ஆண்டவரை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தாடே பண்ணுங்க. நாங்கள் பாடுகிற பாடல் வழியாய், துதிக்கிற துதி வழியாய், ஆராதிக்கிற ஆராதனையின் வழியாய் உங்களுடைய பிரசன்னம் மென்மேலும் 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 கடந்து வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். மீதியான பகுதியை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்லை, இனி அழுகை இல்லை, புசித்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியுடன் துதி பாடலுடன் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடு புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே, இன்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே, இன்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும்
துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. இயேசு உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். இயேசு உங்கள் வறுமையை மாற்றுவார். இயேசு உங்கள் கண்ணீரை மாற்றுவார். இயேசு உங்கள் துக்கத்தை மாற்றுவார். இயேசு உங்கள் நோய்களை சுகமாக்குவார். ஓ தேங்க்யூ லார்ட். அந்த பாவர்ட்டி, அந்த தரித்திர நிலைமை எல்லாம் மாறும். உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த தரித்திர நிலைமை எல்லாம் மாறும். செழிப்பு உண்டாகும். இயேசுவால் எல்லாம் கூடும். அந்த அபிஷேகத்தினால, ஆனந்த தைலத்தினால நிரப்பி நம்மளுக்குரியதையும் அவரை நிரப்புகிறார். தேங்க்யூ லார்ட். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய். ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் கழுவி தூய்மையாக்கும் இன்ப வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியில். ஆவியின் மரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் மரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே,
ஆவியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் என் நேசகத்தையே ஆசீர்வதியும் நேசகத்தையே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம் ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே என்னுள்ளோம் தேவன் பால் பொங்கி வழியோதே ஈசனை ரட்சித்ததால் ஆடி பாடுவேன் என் வறுமையில் என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வழியோதே என் உள்ளம் பொங்கி 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 வழியோதே என் உள்ளம் பொங்கி 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 வழியோதே எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு 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 நாளும் எழுந்து சுடர்களாய் ஜொலிக்க அப்பா இந்த சந்ததியை அடுத்த சந்ததியை பயன்படுத்துங்க சுடர்களை போல எழும்பட்டும் தங்கள் படிப்பில் தங்கள் வேலையில் பிரகாசிக்கட்டும் பிரகாசிக்கிற சுடர்களா அப்பா நன்றி எந்த மார்க் எடுத்தாலும் சரி உங்கள் நாம மகிமைக்கென்று எந்த மார்க் எடுத்தாலும் சரி உங்கள் நாம மகிமைக்கென்று வாழுவேன் என்ற ஒரு நல்ல தீர்மானத்தோடு கடந்து செல்லட்டும் ஒரு நல்ல தீர்மானத்தோடு கடந்து செல்லட்டும் கம்பேர் பண்ணாதபடிக்கு மற்ற மாணவர்களோடு சக மாணவர்களோடு கம்பேர் பண்ணாதபடிக்கு எனக்கு குறித்த ஓட்டத்தில் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவீங்க என்று ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்க பதட்டப்படாதபடிக்கு ரிலாக்ஸ்டான மனதை தந்திருக்கிறீங்க. தேங்க்யூ லார்ட். பலப்பட்ட கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும் அதற்காய் நன்றி. ஜெயமோ கர்த்தரால் வரும் அதற்காய் நன்றி. ஜீவன்
ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பேன் உமை என்னாலும் ஆராதிப்பேன் ஜீவனத்தில் உமை ஆராதிக்க வாழ வைத்தீர் உமை ஆராதிக்க தெரிந்து கொண்டி உமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பேன் உமை என்னாலும் ஆராதிப்பேன் ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்திற்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்திற்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பேன் பாவங்கள் மன்னித்து ஆராதனை பாவங்கள் நீக்கி நீர் ஆராதனை நோய்களை விலக்கி நீர் ஆராதனை ஏனாலும் ஆராதிப்பேன் உம்மை ஏனாலும் ஆராதிப்பேன் பாவங்கள் மன்னித்தீர் ஆராதனை சாபங்கள் நீக்கி நீர் ஆராதனை நோய்களை குணப்படுத்தினீர் ஆராதனை அந்த ஸ்திரீயை போல ஆராதனை அந்த ஸ்திரீயை போல ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்திற்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் நிரந்தரமானவர் நீரே கணத்திற்கு பாத்திர நீரே உடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் விலையுயர்ந்த ஒரு பெர்ஃப்யூம் ஒரு வாசனை திரவியத்தை அந்த ஸ்திரீ கொண்டு வந்து கால்களில் ஊற்றி ஆராதனை செய்தாள் என்று பார்க்கிறோம் காஸ்ட்லி பெர்ஃப்யூமை கொண்டு வந்து எந்த சீஷனும் அந்த ஆராதனையை அவ பண்ணலை அந்த நேரத்தில் ஒரு ஸ்திரீ பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ ஒரு உணர்வுள்ள ஒரு ஸ்திரீ அதை பண்ணினால் அந்த ஆராதனையை பார்த்து எல்லாருக்கும் பொறாம தான் மிச்சம் பொறாம தான் வந்தது ஆனால் அந்த ஸ்திரீயை ஆண்டவர் மெச்சி கொண்டால் இவள் செய்தது சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்படும் அப்படிப்பட்ட ஆராதனை இங்க உள்ளத்திலிருந்து வரட்டும் அது ஒரு காஸ்ட்லியான ஆராதனை காஸ்ட்லி இல்லாத ஆராதனை இல்லை காஸ்ட்லி சாக்ரிஃபைஸ் நான் காஸ்ட்லியான ஒரு பலியை தான் செலுத்துவேன் என்று தாவீது சொல்லுகிறார் எனக்கு ஒரு நஷ்டம் இருக்கணும் நான் ஒரு ஆராதனை பண்ணேன்னா அப்படிப்பட்ட ஆராதனையை தான் நான் பண்ணுவேன் என்று தாவீது சொல்லுகிறார் தேங்க்யூலா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூலா தேங்க்யூலா ஓ தேங்க்யூலா அப்படியே ஜென்டில்மேனா ஆராதனை செய்வதல்ல ஜென்டில் உமனா ஆராதனை செய்வதல்ல எங்களுடைய சுய மரியாதையை கலைந்து போட்டுவிட்டு ஆராதனை செய்வதுதான் உண்மையான ஆராதனை சுய மரியாதையை கலைந்து போட்டுவிட்டு அந்த ஸ்திரீ அன்னைக்கு அதை தான் செய்தாள் அன்று ஆண்கள் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த மேஜையில் ஆனால் அவர்கள் எல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த ஸ்திரீ வந்து ஆராதனை செய்கிறார் இயேசுவோட பாதங்களை கழுவுறா துடைக்கிறா தன்னோட தலைமுடியினால அப்படிப்பட்ட அன்பு
Thank you, Lord. Thank you, Jesus. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவன் பொங்கி பொங்கி வா. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஓமேகாவும் ஆனவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஓமேகாவுமானவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஓமேகாவுமானவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் நாமம் உயரணுமே ராஜா, உம்மை போல் மாறணுமே, உம்மை போல் மாறணுமே. Every cause of wickedness be broken in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. We have the victory. Hallelujah, in the name of Jesus, in the name of Jesus. Satan will have to flee when we stand in the name of Jesus. Tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. கொஞ்சத்துல உண்மை உள்ளவன அநேகத்தின் மேல அதிகாரியாக வைப்பேன்னு சொல்றார். அப்ப இப்போ மத சங்கீதம் 138 138ஆம் சங்கீதம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். நடந்தால் என்னை உயிர்ப்பிப்பீர். என் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. காரிய சித்தியோ
கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆயத்தமாக அதெல்லாம் எழுதிட்டாங்க. அதெல்லாம் ஃபினிஷ்டு ஒர்க், டன் ஒர்க். மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் செய்து முடித்தது மாதிரி கர்த்தர் எனக்காக கடைசி என்ன வஸ்தம், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, இல்லை நெகிழ விடாதிருப்பீராக. இது ஒரு ஜெபமாக ஊருக்கு விசுவாச அறிக்கையாகவும் இருக்குது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏற்கனவே எனக்கு மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்து விட்டால் இனிமேல் என்ன செய்வா, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய கிரிகளை அவர் நெகிழ விட மாட்டார். அவருடைய கரத்தின் கிரியை நம்மலாம் ஒரு ஃபினிஷிங்குள்ளே எண்டுக்குள்ளே எல்லாம் வந்தாச்சா, ஆனால் இன்னும் சம்பூர்ணமாக என்ன செய்யும், முடிவு இருக்கும். இப்போ 12th எழுதின பிள்ளைகளுக்கு அடுத்து என்னன்னா அவருடைய சித்தம் சித்தம் சித்தம்னு சொல்லிட்டு அவங்க தான் என்ன செய்வாங்க, தீர்மானம் எடுப்பாங்க. அந்த மார்க்கை பொறுத்து அவங்களுக்கு என்ன செய்ய போகுது, நல்ல சீட் கிடைக்கணும். குணசாலியான ஸ்திரீயை கண்டு பிடிப்பவன் யார்? சிலர் அவனை அவள் வாசிக்கிறது, அவளை அவன் எதையாவது சொல்லி வாசிக்காம குணசாலியான ஸ்திரீ யார்? நான் தான், நம்ம தான். யார்? பெண்கள் தான் சொல்லணும் குணசாலியான ஸ்திரீ. அப்போ அவங்க வாசிக்கக்கூடாதுன்னு இல்லை, கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து, அவன் இருக்கா அவள் இருக்கா, அவன் சம்பத்து, அதனால என்னது குறையாது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். குணசாலியான ஸ்திரீயை நம்புகிறான் புருஷன். அவன் புருஷனுடைய இருதயமே நம்பும், முழுசும் நம்பும், சார்ந்து இருக்கும்னு சொல்லலை, அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வேலைக்காரர்களுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பு இருக்கிறதுனால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாய ஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். இருக்கிறது வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். உள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கள் வாசல்களில் அவளை புகழ கடவது. எவ்வளோ கேரக்டர்ஸ் போட்டிருக்கு. ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ, அவள் சோம்பலின் அப்பத்தை சாப்பிட மாட்டா, வீட்டுக்காரியம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது, ஆட்சி பண்ணுறதில்ல, கரெக்டாக இருப்பான்னு அர்த்தம். தன் காரியத்தை என்ன செய்வா, கடமையை செய்வா, செய்யக்கூடியவள்.
ஒரு நல்ல குணசாலியான ஸ்திரீ. பிறகு வீட்டுக்கு அது ஒரு வசனம், எனக்கு இப்போ ஆண்டவர் சொல்கிற வசனம், அந்த வார்த்தை நல்லா இருக்குது. நம்ம எத்தனையோ தடவை வாசித்திருக்கலாம். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பு இருக்கிறதுனால், இரட்டை புரைன்னு சொல்லும் பொழுது நல்ல குளிருக்கேற்ற வஸ்திரம் மாதிரி இருக்குது. அந்த அனைவருக்குமே இருக்கிறதுனால தன் வீட்டார் நிமித்தம் அதனாலேயும் அவளுக்கு பயம் இல்லை. தன்னை குறிச்சும் பயம் இல்லை, வீட்டாரை குறித்து. ஏன்னா எல்லாம் வச்சுருக்கா, அவங்க அனைவருக்கும் தேவையானதெல்லாம் அவள் என்ன செஞ்சுருக்கா. ஏன்னா அவள் தான் மெல்லிய புடவைகளையே உண்டு பண்ணியே விற்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமாக இருக்கிறது. ஆவிக்குரிய உடையை நம்ம எடுத்துக்கலாம். உடை பலமும் அலங்காரமாக இருக்கிறது. வருங்காலத்தை பற்றி மகிழுகிறாள். ஒரு குணசாலியான ஸ்திரீ என்ன, ஐயோ என் பிள்ளைக்கு எப்படியோ, யார் வருவாங்களோ, இப்போவே என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. படிக்கிற வயசில் என்ன செய்யுங்க, படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது என்ன செய்யணும், படிக்க வைக்கணும். வேறு காரியத்தை சொல்லாதீங்க, வேறு காரியத்தை நினைப்பூட்டாதீங்க. அவள் உடை பலமும் அலங்காரமாக இருக்கிறது. அவளுடைய உடைன்னா ஆவிக்குரிய உடை, ஆவிக்குரிய நடை ஸ்ட்ராங்காக இருந்துட்டா போதும். வருங்காலத்தை பற்றி என்ன செய்யலாம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். என் பிள்ளையுடைய வருங்காலத்தை ஆண்டவர் என்ன செய்வார், மேற்போட்டு கொண்டார். ஒழுங்கான அம்மா அப்படி தானே சொல்லுவாங்க. ஐயோ யார் செய்வாங்களோ இவன் காரியத்தெல்லாம் முன்னால் நின்று, எனக்கு யாரும் இல்லை, யார் பொறுப்பெடுப்பாங்க. வருங்காலத்தை பற்றியும் அவள் மகிழ்வாளாம். அப்படி தானே இருந்துச்சு. பற்றி மகிழுகிறாள். கண்டினியூஸ் டென்ஸ். தன் வாயை திறந்தாலே என்னது, சிலர் வாயை திறந்தா ஞானம் என்ன செய்யணும், விளங்கணும். ஞாபகத்தினால என்னாவை அடக்கி வைப்பேன்னு சொல்கிறாரு. தயையுள்ள போதகம் அவள் நாவில மேல இருக்கிறது. அப்போ மனதை அடக்குகிறவன் முத்தமன், தன் நாவையும் அடக்கி கொள்ளக்கூடியவராக இருக்கிறான் இருக்கு. அதுதான் அர்த்தம். தன் நாவை என்ன செய்யணும், மனதை அடக்கணும், நாவை அடக்கணும். நாவடக்கம் முக்கியம். தயவுள்ள போதகம் நாவில் இருக்கும். வாயை திறந்தாலே ஞானந்தான் விளங்கும். சிலரை பார்த்து என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க, ஞானம் விளங்க நீங்கள் வாயை திறந்தா தானே. உங்களுடைய வாழ்க்கையில் ஞானம் விளங்க வார்த்தையை திறக்கணும். அது மாதிரி அப்பா அம்மாரும் அப்படி தான். வாயை திறந்தாலே என்ன வரணும், என்ன வரணும், நேரிட வார்த்தை வரணும். பிள்ளைக்கு நேராக, மனைவிக்கு நேராக. ஒன்றால் என்ன பிரயோஜனம், இப்படியும் அவங்களும் பேசக்கூடாது, நம்மளும் பேசக்கூடாது. ஞானமாக என்ன செய்யணும், அதான் நாட்கள் பொல்லாதது, பொல்லாதது. ஞானமற்றவர்களைப் போல நம்ம என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை இப்போ பிள்ளைங்க என்ன செய்ய போகிறாங்க, 12th படிச்சுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, வீட்டில் உட்காந்துருக்க போகிறாங்களா, படிக்காமல் படிக்க வைப்பீங்க. காலேஜ் சீட்டு கிடச்சா என்ன செய்வாங்க, அனுப்பணும், அனுப்ப வேண்டியது இருக்கு. நிறைய ஏம் பண்ணுறாங்க. அப்போ அதை என்ன செய்வார் ஆண்டவர், வாய்க்க பண்ணுவார். மார்க்கே இல்லாதவங்களுக்கும் என்ன செய்யணும், பணம் கிடைக்கணும், என்ன கிடைக்கணும், வேலை கிடைக்கணும். அவங்களுக்கும் அப்படி இருக்குது. அவங்களுக்கும் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் பேசி பார்க்கும்பொழுது அவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு. அப்போ பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, சும்மா வச்சுருக்கக்கூடாது. லீவு நாட்களில் என்ன செய்யுங்க, நல்லா என்ன செய்யுங்க, வேலையை செய்ய சொல்லுங்க, செல்லமாக வச்சுருக்காதீங்க. அவங்க அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், போயிட்டே இருக்கணும். பிள்ளைகள் என்ன செய்யணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வீட்டில் என்ன செய்யணும், கடமைகளை செய்யணும். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு தாய்க்கு உதவியா, தகப்பனுக்கு உதவியா குறிப்பறிஞ்சு செய்யணும். அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, நான் அப்படி தான் சிறு வயதில் இருந்தேன். எனக்கு முடியலைனாலும் ஆனால் செய்வேன், குறிப்பறிஞ்சு செய்வேன். யாரும் இல்லாத நேரத்தில் எல்லாம் செஞ்சு வச்சுருவேன். அது இதெல்லாம் ஒரு கலை, நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும். இப்போவே உனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் பேசாதீங்க. முதல்ல வீட்டில் வேலை செய்ய தெரிஞ்சாதான். நல்லா சமைப்பாங்களா, எல்லாம் தெரியுமா, எதுவும் தெரியுமா, அதுக்கு ஒன்றுமே தெரியாதா, ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. நல்லதுதான் சொல்லணும், பொல்லாததை சொல்லவே மாட்டோம், சொல்ல மாட்டாங்க. பிள்ளைகளை பெற்ற தாய் தகப்பன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ நல்லா என்ன செய்யணும், பிள்ளைகள் நடக்கணும். பிள்ளைகள் எழும்பி, அம்மாவை இன்னைக்கு மதர்ஸ் டேன்னு சொன்னேன், பாக்கியவதின்னு சொல்லுவாங்களாம், அந்த இடத்துல இருக்கணும். யார் உங்கள் ரோல் மாடல்னா, எங்கள் அம்மா எங்கள் அப்பான்னு சொல்லணும்.
அப்பா தான் எனக்கு ரோல் மாடல், எனக்கு எக்ஸாம்பிள். அம்மா ரோல் மாடல். நான் பார்க்குறேன்னு சொல்கிறீங்களா? உண்மையாகவே உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும், நல்ல என்ன செய்வீங்க, நல்ல குரூப் எடுப்பீங்க, அவங்களுக்குரிய கடமைகளை என்ன செய்வீங்க, குறிப்பறிஞ்சு செய்வீங்க, குறிப்பறிஞ்சு செய்வீங்க. இப்போது இன்னைக்கு எத்தனை பேர் டெஸ்ட்டுக்கு ஜவ் பண்ணிட்டு போனீங்களோ தெரியாது. நான் பெருமையாக சொல்லலை, ஆனால் தாழ்மையாக சொல்கிறேன். அதாவது உங்கள் டிசிப்ளின், ரெகுலர் ஸ்டடீஸ் வேணும். கடைசி நேரம் என்ன செய்யக்கூடாது, ப்ரிப்ரேஷன். முதல்ல நல்லா எழுதினவங்க பயப்படவே மாட்டாங்க. ஆண்டவரே பிள்ளைகள், ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து உம்முடைய பாதத்தில் பிள்ளைகள் நன்றாக படிக்கணும். தாய் தகப்பனுக்கு பிரயோஜனமான பிள்ளைங்க உங்கள் நெஞ்சில் இருதயத்தில் கையை வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு மதர்ஸ் டே. நீங்கள் அவங்கள பார்த்து வாழ்த்துறீங்கன்னா இந்த ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என்னுடைய தாய் தகப்பனுக்கு பிரயோஜனமான மகளாக பிறந்திருக்கிறேன். நான் ஒரு ஆறுதலின் மகள், ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகளாக என் தாய்க்கு கொடுத்துருக்கிறீங்க. தகப்பனுக்கு ஈவாக கொடுத்தீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஏன் பெற்றான்னு சொல்லி கேட்காதீங்க, ஏன் இந்த குடும்பம்னு சொல்லி கேட்காதீங்க. அந்த குடும்பத்தில் தான் ஆண்டவர் உங்களை வைக்கிறதுக்கு சித்தம். உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு தாய் தகப்பனை விட பிள்ளைகள் நன்றாய் படிக்கிறத பார்க்குறோம். அப்படிதான் தாய்மார்களுடைய ஜபமும் இருக்கணும். இப்போ தாய்மார்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் படித்ததை விட என் பிள்ளை என்ன செய்ய முடியும், நல்லா படிக்க முடியும், நல்லா படிப்பாங்க, எனக்கு உதவி செய்வாங்க, எனக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாக இருப்பாங்க, எனக்கு ஆறுதல் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அப்பா, எனக்கு குறிப்பறிஞ்சு கடமைகளை செய்வதில் உதவி செய்வாங்க. இதெல்லாம் அவங்க இருதயத்தில் கையை வச்சு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வாங்க. பிரதிஷ்டை இல்லாமல், பிரதிக்கினை இல்லாமல் அங்கே ஒரு ஆசீர்வாதம் இல்லை. எவ்வளோ பெரிய ஆராதனை நடந்தாலும் சரி, அந்த ஒரு தீர்மானத்தை எடுங்க. வாலிப பிள்ளைகள், நீங்கள் வாலிப வயது டீனேஜர்ஸ், நீங்கள்லாம் உங்களை சண்டே கிளாஸ் வச்சு நடத்துறது இல்லை. 1 வயசு 2 வயசு பிள்ளைகளை மாதிரி நீங்கள்லாம் வாலிப வயதை அடைந்தவங்க. நீங்கள்லாம் இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, கேர்லெஸ்னஸ் இருக்கக்கூடாது, மந்தமாக இருக்காதீங்க, மந்த புத்தி இருக்காது. அவன் அப்படிதான் இப்படிதான். நீங்கள் ஒரு என்னது, ஒரு முகவரை சொல்லாதீங்க, எங்கேயும் போய் இன்ட்ரடக்ஷன் சொல்லாதீங்க. நல்லா வருவான் நினைங்க. பெற்றோர்கள் நம்ம நினைப்போம், நல்லா படிப்பான், நல்லா வருவான், எங்களுக்கு பிரயோஜனமான மகனை தான் நாங்கள் பெற்றெடுத்திருக்கிறோம். வருங்காலத்தில் என்னை விட சொல்லுங்க, புருஷன்மார்களும் சொல்லுங்க, எங்களை விட தாய் தகப்பனை விட அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆவிக்குரிய நிலையிலும், படிப்பிலும், திறமையிலும், மோசே எல்லா கலையிலும் அவர் சிறந்து விளங்கினாராம். அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி அந்த பேக்ரவுண்டு, ஃப்ரண்ட் பேக்ரவுண்டோ நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆமோஸ் தீர்க்கதரிசி அத்திப்பழங்களை பொறுக்குனவர் தான். ஆனால் அவனை ஏன் தீர்க்கதரிசி ஆண்டவர் மாற்றினார்? ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உங்களுடைய ஆசீர்வாதம் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். சந்தோஷத்தோடு காத்திருக்கட்டும். அடுத்த லெவல், அடுத்த கட்டம், அடுத்த ஆசீர்வாதம். இது முக்கியமான மாதம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஃபீஸ் தேவைப்படும், வேலை வாய்ப்புக்கு ஒரு தொகையை கொடுக்க வேண்டியது இருக்கலாம். அப்படி இல்லாதபடிக்கு பிள்ளைகள் நல்ல கட் ஆஃப் வாங்கி அதிலே நல்ல குரூப் கிடைக்கும்படிக்கு செய்யுங்க. அப்படியே நீங்கள் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. புரியலையா? இயேசுப்பா சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், அவர் என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை. இயேசுப்பா எங்கே இருந்தார்? அப்போ
மனுஷனா பூமியில் இருந்தார். தேவன் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு, இயேசுவுக்குள்ளேயும் இருக்கிறாரு. ஆனால் வெளியரங்கமா இயேசுவால் இப்போ நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பிதாவை எங்களுக்கு காட்டும். அப்படி பிலிப்பு கேட்டா, நான் பிலிப்பு என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படின்னா பிதாவின் குணாதிசயங்கள் ஃபுல்லாக எனக்குள்ளே இருக்குது. என்னை பார்க்கிறவன் ஆண்டவரை என்னிலே காண்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்படின்னா ஜீசஸும் நீங்களும் இணைஞ்சிட்டிங்கன்னா ஜீசஸும் நீங்களும் ஒன்றா மாறுவீங்கன்னு அர்த்தம். அவருடைய தன்மைகள், அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள ஊடுருவி பாயும். நீங்க அவருடைய தன்மையுடையவர்களாக இருப்பீங்க. ஒரு திராட்சை செடியுடைய சாரம் முழுவதும் அந்த கொடிக்குள்ள என்ன செய்யுது? வருகிறது போல இயேசுக்குள்ள இருக்கிற தன்மைகள் எல்லாம் ஒரு விசுவாசிக்குள்ள, ஒரு ஊழியக்காரனுக்குள்ள வந்து விடுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் சொன்னார், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். அந்த மரத்தின் வகையை பார்த்து இவன் கிறிஸ்தவனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவனோடு இணைஞ்ச ஒரு மனுஷன் தேவனை போல சுபாவமுடையவனாய் தன்மையுடையவனாய் மாறுகிறான். காரணம், அவன் தேவனிடத்திலிருந்து அந்த தன்மையை உறிஞ்சி எடுத்து கொள்ளுகிறான். இப்போ பைபிளை நல்லா படியுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, வசனங்களை நல்லா தியானம் பண்ணுங்க, தேவனோட உறவை கட்டி எழுப்புங்க. அப்பதான் நீங்க இயேசுவை போல மாற முடியும். நான் எப்படியே கிறிஸ்தவன் 5 வருஷ கிறிஸ்தவன், 10 வருஷ கிறிஸ்தவன், 40 வருஷ கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றதுனால ஒன்றும் உறவு வராது. தேவனோட ஐக்கியம் உறவை காத்து கொண்டாதான் உறவு வரும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் யாரு? கொடிகள். இயேசு யாரு? திராட்சை செடி. பிதா திராட்சை செடி, நாம கொடிகள். இயேசு யாரு? தகப்பன், நம்ம பிள்ளைகள். அப்புறம் பைபிளில் நமக்கும் தேவனுக்கிட்ட நிறைய ஐக்கியம் இருக்குது தெரியுமா? அவர் மணவாளன், நீங்க யாரு? மணவாட்டி. மணவாளன் எப்படி இருப்பாரு? அப்படிதான் மணவாட்டியை உருவாக்குவார். மணவாட்டி திருமணம் ஆகுறதுக்கு முன்னால் ஒரு பெண்ணை பார்க்க போறோம்னா ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்கன்னா சொல்லுவாங்க. மணவாளன் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி மணவாட்டி இருக்கணும்னு சொல்லுவாங்களா இல்லையா? மணவாளன் யாரு? எஸ். நீங்க யாரு? உங்களை கற்புள்ள கன்னியாக ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அப்படின்னா உங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. யாருக்கும்? உங்களுக்கும், ஏசப்பாவுக்கும் உங்களுக்கும். அப்படின்னா 2 பேருக்கு நிச்சயார்த்தம் முடிஞ்ச பிற்பாடு இந்த காலத்தில் செல்லு இருக்கிறதுனால விடாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. காரணம், அந்த அன்பு அங்கே பாஞ்சிருது. நிச்சயார்த்தம் முடிஞ்சிச்சுன்னா அந்த அன்பு போயிடுது. அப்போ விடாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க, பேசணும்னு ஆசைப்படுவாங்க. முன்பெல்லாம் இல்லை, இப்போ ரொம்ப இதாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்காங்க. இப்போ நீங்கள்லாம் யாரு? ஏசப்பாவுக்கு மணவாட்டி. அவர் யாரு? அவர் எப்படா என் பிள்ளை வருவாயன் கூட பேசுவான்னு நினச்சிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் என்ன செய்றீங்க? எங்கள் மணவாளனை நான் பார்க்கணும், அவர் கூட பேசணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? உங்களுக்குள்ள ஒரு ஜெப ஐக்கியம் இருக்கா? கர்த்தரோடு பேசுகிற உறவு இருக்கா? அவர் உங்களோடு பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா? அப்பதான் ஒழுங்கான மணவாட்டி. அல்லேலூயா. அவர் யாரோ நான் யாரோ, அவங்கெல்லாம் மணவாட்டி லிஸ்ட்ல இல்லை. அன்னைக்கு நான் மணவாட்டியை பற்றி பேசினேன். அவர் என்னை ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணுகிறார். மணவாட்டியுடைய ஒரு ஐக்கியத்தை நான் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து கொஞ்சம் பேசினேன். அதில் ஆனந்த தைலத்தினால மணவாளன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது மாதிரி மணவாட்டியையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. மணவாளனுக்குரிய தன்மையை மணவாட்டிக்குள்ள வந்துடும். ஒரு பொதுவாக சொல்லுவாங்க, திருமணம் ஆன பிற்பாடு ஹஸ்பண்ட் எப்படியோ அப்படி தான் யார் இருப்பாங்களாம்? ஒய்ஃப் இருப்பாங்களாம். ஒய்ஃப் எப்படியோ அப்படி தான் ஹஸ்பண்ட் இருப்பாங்களா? 2 பேரும் ஒன்றா பேசி ஒன்றா பழகும்போது 2 பேரும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரியே மாறிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திருமணம் ஆகும் முன்னாலேயே
ஒரு ஒரு மனுஷன் ஒரு நிச்சயம் பண்ண பிற்பாடு பேச ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கேரக்டர் என்ன செய்யும், பாஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் யாரோடு பேசுகிறீங்க? ஏசப்பா கூட பேசுகிறீங்க. அவர் யாரோடு பேசுகிறாரு? உங்கள் கூட பேசணும். இதுவரை ஏசப்பா என் கூட பேசணும்னா நீங்கள் ஒன்று மனவாட்டி லிஸ்ட்டில் இல்லைன்னு அர்த்தம். மனவாட்டி லிஸ்ட்டில் இருந்தால் பைபிளை படித்தா அவர் உங்கள் கூட பேசுவார். ஜெபம் பண்ணும்போது உங்கள் கூட பேசுவார். வேத வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பு காண்பிப்பார். நீங்கள் அதனால் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். உங்கள் விசுவாசம் பெருகும், உங்கள் தாழ்மை பெருகும், உங்கள் அன்பு பெருகும், உங்கள் கீழ்ப்படிதல் பெருகும். இயேசுவின் சாயலாகத்தானே உங்களை கர்த்தர் உருவாக்குவார். ஹல்லேலூயா. மனவாட்டிய ஆண்டவர் மணவாட்டியை உருவாக்கி தான் எடுத்துக்கொள்ள வர போறாரு. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு வில்லேஜில் படிக்கிற ஒரு பெண்ணை ஒரு பெரும் பணக்காரன் கல்விமான் படித்தவன் தனக்கு மணவாட்டியா இல்லாட்டா மனைவியா எடுத்துக்கொள்ளணும்னா என்ன பண்ணுவார்? ஓடி போய் நீ மணவாட்டின்னு சொல்ல மாட்டான். அந்த மணவாட்டியை உருவாக்குவாங்க. ஏன்னா அவன் வீட்டுக்கு வரான், மணவாளன் வீட்டுக்கு வரான்னா அந்த பெண்ணை உருவாக்குறதுக்கு, இது ஏசப்பாவுக்கு ஒப்பனையாக சொல்கிறேன், உருவாக்குறதுக்காக அவளுக்கு நல்ல படிப்பை கொடுத்து, நல்ல புத்தியை கொடுத்து, நல்ல ஞானம் வளர்வதற்கான வழியை திறந்து கொடுத்து, நல்ல அந்தஸ்தை கொடுத்து, உயர்வை கொடுத்து, அப்படி கொண்டு தான் ஏசப்பாவுடைய மணவாட்டியை அவர் சேர்க்க வர போகிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நான் எப்படியோ அந்த குடும்பத்தில் பிறந்தேன், இந்த குடும்பத்தில் பிறந்தேன், அதெல்லாம் குறைந்து சரி. எந்த குடும்பத்தில் பிறந்தேன்னா ஏசப்பா குடும்பத்தில் பிறந்துட்டியா? ஏசப்பா பிள்ளையா பிறந்துட்டியா? அப்படின்னா ஏசப்பா உங்களை உருவாக்குற இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். நான் உருவாக்கப்பட்ட பிற்பாடு தான் ஏசப்பாவோட மணவாட்டி என்ற லிஸ்டுக்கு அந்தஸ்துக்கு நான் உரியவனாய் மாறுகிறேன். சரியா? நான் எப்படியா இருப்பேன்? நான் குடிப்பேன், வெறிப்பேன், நான் பாவம் செய்வேன். நீ எல்லாம் மணவாட்டி லிஸ்டில் கிடையாது. ஆனால் சொன்னா உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களை பரிசுத்தப்படுத்துறது தான் என் உயிரையே நான் கொடுத்தேன். என் ரத்தத்தை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். முழுவதும் என்னை உங்களுக்காக கொடுத்துட்டேன். உங்களை என்னை மாதிரி மாற்றி உலகத்தில் வாழ வச்சு என் பரலோகத்தில் சேர்க்கிறதுக்காக தான் என்னையே நான் உனக்காக கொடுத்து விட்டேன். அல்லேலூயா. சும்மா ஒன்று ரத்தம் சிந்தலை, சும்மா ஒன்று ஏசப்பா உனக்காக மறிக்கலை, ஏதோ இந்த உலகத்தில் பணத்துக்காக ஆண்டு உனக்கு மறிக்கல, உன்னை அவரை மாதிரி மாத்துறதுக்காக தான் மறிச்சாரு. தன்னை முழுவதும் உனக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த ஏசப்பா எனக்கு வேணும், அவரோடு உள்ள ஐக்கியம் எனக்கு வேணும், அவரோடு உள்ள உறவு எனக்கு வேணும். நித்தம் நான் அவர் பாதத்தில் அமரப் போகிறேன், அவரோடு ஐக்கியம் கொள்ள போகிறேன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அவர் அப்பா, நான் பிள்ளை, அவர் ஒரு திராட்சை கொடி செடி, நான் அவருடைய கொடி, அவர் என்ற ஆத்மா மணவாளன், நான் அவருடைய மணவாட்டி. எனக்கும் அவருக்கும் இடையே ஒரு பெரிய ஐக்கியத்தை என் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உறவை மட்டும் நான் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய உறவு இருக்கு பைபிளில். நான் வேறொரு உறவை தான் நான் கும்மிடியில் பேசிட்டு வந்தேன். இப்போ உங்களுக்கு 3 காரியத்தை மட்டும் சொன்னேன். அதுக்கு மேலே ஒரு 10 உறவை வேணால் சொல்லலாம். பைபிளில் இருக்கு நிறைய, தேவனுக்கு நமக்கு இடையே உள்ளது. ஆனால் தேவனோட உறவில் நீங்கள் கட்டப்பட்டு எழுப்பப்படுறீங்களா? எழுப்பப்படுறீங்களா? இல்லை நீங்கள் தனியாக விடப்பட்ட ஒரு கொடியை போல இருக்கிறீங்களா? தனியாக விடப்பட்ட கொடியை போல இருப்பீர்கள் என்றால் உலர்ந்து போவீர்கள். ஆனால் தேவனோடு இணைக்கப்பட்ட கொடியா இருந்தா உங்களுக்குள்ள அந்த தெய்வீக சாரம் உங்களுக்குள்ள வர்றதுனால நீங்க உலர்ந்து போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட வைக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு கூட நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நிச்சயமாக
அவருடைய சாரம், தன்மைகள், அவருக்குள் இருந்த குணாதிசயங்கள் உங்களுக்குள் உருவாகுகிறதுனால நீங்கள் வித்தியாசமானவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஓ ஜீசஸ், ஆண்டவரே நாங்கள் உங்க கூட இருக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, உங்க கூட இருக்கிறேன், உங்க கூட இருக்கிறேன். நான் தனி மனிதனாய் இல்லை, உங்க கூட இணைக்கப்பட்டு இருக்கிறேன். நீங்க எங்க அப்பா, நான் உங்க பிள்ளைங்க. நீங்க எங்க ஆண்டவரே, உங்களுக்கு உள்ளவைகள் எல்லாம் எனக்கு உள்ளவைகள் தான். நான் அதை உரிமையாக்கி கொள்ளுகிறேன். உம்மோடு கூட உள்ள உறவின் அடிப்படையில் ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா, ஒரு பிள்ளை அப்பத்தை கேட்டா நீ அப்பத்தை தானே கொடுப்ப, நீ மீனை கேட்டா மீனை தானே கொடுப்ப. நீ ஏன் உன் பிள்ளைக்கு அப்பவும் மீனும் கொடுக்கும்போது உங்க பரமபிதா உனக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. உன் சரீர தகப்பனே உன்னை நேசித்து உனக்கு உதவி செய்தா உங்க பரமபிதா உனக்கு செய்ய மாட்டாரா? செய்வா. நீ ஏன் கவலைப்படுறேன்றாரு. பரமபிதாவோடு எனக்கு ஐக்கியம் இல்லை, அதனால நான் கவலைப்படுகிறேன்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். ஐக்கியப்படுகிறவன் அவர்கள் விசுவாசத்தில் கிறிஸ்துவுக்குள் அவரை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு ஊன்றணும், அவர் மேல நீங்க கட்டப்படணும். அல்லேலூயா. வேறு ஊன்றினாதான் அதுல இருந்து சத்தை நீங்க எடுக்க முடியும். ஒரு மரம், நடப்பட்ட மரம், அந்த நிலத்தினுடைய சத்தை உரியணும்னா அங்க வேறு ஊன்றி அது வளர்வது போல கிறிஸ்துவுக்குள் வேறு ஊன்றி அவருக்குள் இருக்கிற தன்மைகளை நீங்க எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவன் நடத்தும் வல்லமையா எனக்குள்ள வல்லமையா கிரியை செய்யும் வல்லோரை துதியும் எல்லோரையும் இயேசுவை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பாஸ்டர் ஆலோசனை என்ன சொன்னார்னா, தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற உள்ள ஐக்கியத்தை, உறவை குறித்து கொஞ்சம் பேசினார். அப்படின்னு நீங்க என்ன செய்யணும், மனசுக்குள்ள பதிய வச்சுட்டு இயேசுவோடு கூட என்ன செய்யணும், போய் உட்கார்ந்து ஐக்கியப்படணும், பேசணும், ஜெபம் பண்ணணும், அவ்வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். கர்த்தர் தம்மை உங்களுக்கு அதிகமாய் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அம்மா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி உங்களை நடத்துவாங்க. ஆண்டவர் நமக்கு அப்பா பிள்ளை என்ற உறவை கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல பிள்ளை என்ன செய்யும், அப்பான்னு சொல்லி என்ன செய்யும், கூப்பிடும். ஒரு பேர பிள்ளைனாலும் சரி என்ன சொல்லுவோம், அப்பா. என்னது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, உங்களுடைய இதில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கூப்பிடுவீங்களா இருக்கும். அப்பான்னு சொல்லி கூப்பிடும் பொழுது தாத்தாவை கூப்பிட்டாலும் அவருக்கு என்னது, ஆசை தான். ஒரு பேரன் ஒரு பேத்தி, அதை விட பிள்ளைங்கிறது என்னது, ஒரு நெருக்கமான உறவு. அப்பா பிள்ளைகள் என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை அவர் கொடுத்தார். அப்பா அப்பா மகன்கிற உறவு என்னது, ரொம்ப மேலான உறவு. அந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். நம்ம எப்பவும் அந்த கனெக்ஷனில் இருக்கும்போது தான், போன வாரம் அதை தான் ஆண்டவர் பேசினார். ஆண்டுடைய சத்தம் கேட்கும். ஆவியில் செத்த நிலையில் இருந்தால் அந்த குரல் கேட்காது, அல்லது நம்ம அப்பான்னு கூப்பிட மறந்துடும். குணசாலியான ஸ்திரீ ரொம்ப ப்ரெஷியஸ், யூ ஆர் ப்ரெஷியஸ். இப்போ அம்மா மாதிரிலாம் சொல்லுங்கள். அது மாதிரி ஆண்கள் ப்ரெஷியஸ் இல்லை.
இல்லைன்னு சொல்லலை. அவங்களும் என்னது விலையேறப்பட்டவங்க, அவங்க ஹெட். யூ ஆர் ஹெட்டுன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிற ஆண்களை விட்டு கொடுக்கவே. என் புருஷன் ரொம்ப ரொம்ப அட்லீஸ்ட் நல்லவர்னாலாவது சொல்லுவீங்கல்ல. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல புருஷனை யாராவது சொன்னால் எப்படி வரும் உங்களுக்கு? கோபம் வரும்ல. புருஷனை உங்கள் அம்மா அப்பா வீட்லேயோ வேற எந்த இடத்துலையும் என்ன செய்யாதீங்க, விட்டு கொடுக்க கூடாது, விட்டு கொடுக்க முடியாது. பிள்ளைகளை விட்டு கொடுப்பாங்களா யாராவது? எப்படியாவது பேசிட்டு போனா? பாஸ்டர் சொன்ன மாதிரி பிள்ளைகளுடைய இதெல்லாம் பாவங்களை மூடுகிறவன் மறைத்து வைக்கிறவன் இருக்கும். எதுனாலும் பிள்ளைய என்ன செய்வாங்க, போய் நிற்பாங்க. ஸ்கூல்னாலும் சரி, ஐயோ என் பிள்ளை அப்படி செஞ்சிருக்கவே செய்யாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்வாங்க, சாரி கேட்பாங்க. பிள்ளையின் சார்பில் நின்று என்ன செய்வாங்க, இவங்க பேசுவாங்க. பிள்ளை யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. நல்லா வந்துடுவான், நல்லா படிச்சிடுவான், நல்லா படிச்சிடுவான், இன்னும் ஒரு சான்ஸ் அவன் நல்லா வந்துடுவான், நல்லா கவனிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன செய்வாங்க, சொல்லி வருவாங்க. அது மாதிரி தான் வீட்லேயும் போதிப்பாங்க. நல்லா வர்றது தான் பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னது ஆசை. அதனால தான் பேசணும். அதிகமாக அறிவுரை சொல்லக்கூடாது. அதிகமாக கண்டிச்சிட்டிங்கன்னா அதிகமாக என்ன செய்யக்கூடாது, உங்களை விட்டு உங்கள் பக்கத்துலேயே வராமல் போயிடக்கூடாது. பி கேர்ஃபுல். அன்பினால தான், அன்பு நிமித்தம் நம்ம கிரியை செய்யும் பொழுது அந்த விசுவாசம்தான் உதவும். அன்பினால் நான் ஒன்று சொல்லும் பொழுது, புருஷனுக்கு யாரு தலை, கிறிஸ்துவே அதிகாரியாக இருக்காரு. உங்களுக்கு ஒரு ரூமு, உங்கள் மனைவிக்கு ஒரு ரூமு, இப்படியெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க, கெட்டி வச்சு அப்படியெல்லாம் தனித்தனியாக நம்ம என்ன செய்யக்கூடாது. ஒரு நேரம் வச்சுருக்கணும். பிள்ளைகளோடு கலந்து உரையாடல் பண்ண என்ன செய்யணும், கலந்து பேசணும். எப்படி கண்டிச்சு நீ பண்ணுறதெல்லாம் தப்புப்பா பார் உடைய அப்படின்ட்டு போனீங்கன்னா எவ்வளோ 5 நிமிஷம் 2 நிமிஷம் கூட உங்களை கவனிக்க மாட்டான். நீங்கள் அன்பாக என்ன செய்யணும், மனம் திறந்து கேட்கணும். அப்போ தான் அந்த பிள்ளை சொல்லும். ஒரு யூத்து டீனேஜில் இருக்கும் பொழுது அந்த பிள்ளை என்ன செய்யும், தன்னுடைய டிஃபெக்ட்ஸு சொல்லும். எதுலெல்லாம் ட்ராபேக்ஸ் இருக்குதுன்னு என்ன செய்யும், சொல்லும், மனம் விட்டு சொல்லும். இல்லைன்னா உங்கள்கிட்ட பேசாது. யார்கிட்ட போய் அவங்க பேசுவாங்க? ஒரு தாய் தகப்பன்கிட்ட பேசாமல் யார்கிட்ட பேசுவாங்க? சரியான ஃப்ரெண்டும் இல்லை, நண்பரும் இல்லை, ஒரு உறவினரும் இல்லை, யார்கிட்ட பேசுவாங்க? அப்போ நீங்களே நீ பிள்ளை நீ எனக்கு கீழே, நான் உனக்கு சாப்பாடு போடுவேன், நான் சம்பாத்தியம் பண்ணி தருவேன், அம்மாவுக்கு என்னது இடைவிடாமல் உனக்கு குக் பண்ணி சமைச்சு என்ன செய்வேன், கொட்டி போட்டுகிட்டே இருப்பேன் உனக்கு அது இல்லை. நம்ம என்ன செய்யணும், அன்பாக இருக்கணும். பிள்ளைங்க அம்மா அப்பா எல்லாம் அந்த உறவு இருக்கணும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். அது மாதிரி இயேசுவின் குடும்பத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். அன்பு நிறைந்திடும் இடம், சமாதானம் உள்ள இடம் அங்கே. இப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி 31:1 நீதிமொழிகள் 1 நாங்கள் ஆரம்பத்தில் தியானித்ததை நான் லேசாக சொல்லிக்கிறேன். மனம் என்ன செய்யக்கூடாது, கடின மனம் இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டு வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 3:17 நம்ம திறந்த முகமாக இருக்கணும். ஓப்பன் ஹார்ட் வேணும், ஓப்பன் மைண்டு. அப்படின்னா என்னது, கடினப்படக்கூடாது மனது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் அவங்க கடினப்பட்டது. அதனால முக்காடு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு முன்னால் தெளிவாக இருக்கணும். மூடி மறைத்து இருக்கிற வாழ்க்கை கிடையாது. ஓப்பன் ஹார்ட். நம்ம மைண்டு எப்படி கடினப்படக்கூடாது. மனது கடினப்பட்டது அந்த முக்காடு, அதனால நீங்காமல் இருக்கிறதுன்னு 3வது வசனம் இருக்குது. 5வது வசனம் இருதயமே கடினப்பட்டதுன்னு போட்டார். இருக்கீங்களா இங்கே 2 கொரிந்தியரில் இருக்கீங்களா? அடுத்து அதை தான் நாங்கள் தியானித்தோம். அப்போ இருதயம் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு முன்னால் திறந்த இருதயமாக இருக்கணும். மனசு கடினப்படக்கூடாது. அப்போது நம்ம அது எதை குறிக்குதுன்னா, மனது கடினம்னா என்னது, இருதய கடினம்னா என்ன? லிபர்ட்டியும் உனக்கு லைட்டும் சொல்லுங்களேன். எனக்குள்ள லிபர்ட்டின்னா என்ன? எனக்குள்ள ஃப்ரீடம். என்னுடைய ஆவி மனசு, ஆவி ஆத்மா சரீரம், என் ஆவி மனசுக்குள்ள ஒரு லிபர்ட்டி இருக்கா உங்களுக்கு? ஒருவேளை பெண்களுக்கு புருஷன்மார் லிபர்ட்டி கொடுக்காம இருக்கலாம், அப்படி தானே? நீ உள்ளே என்ன செய்யணும், கிடக்கணும். எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. என் கூட தான் வரணும், போகணும். இப்படியெல்லாம் ஒரு சிலர் கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாரையும் குறித்து நான் சொல்லலை. லிபர்ட்டி லைட் சொல்லுங்கள், லிபர்ட்டி லைட்.
அந்த லிபர்ட்டியும் லைட்டும் இருந்தால் தான் ஓப்பன் ஃபேஸாக நம்ம என்ன செய்ய முடியும், ஓப்பன் ஹார்ட்டோட. அதுதான் கடைசி வசனம் 3:17 இருக்குது. நான் திறந்த முகமாய், ஓப்பன் ஃபேஸ் எனக்கு எப்படி வரும்னா, நீங்கள் எப்படி திறந்து முகம் திருப்பிட்டு போயிட்டீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிடுவேன் இது சம்திங் வென்ட்ராங்க. இதை போய் நான் பின்னால் தொடர முடியுமா? ஏசப்பா முன்னால் அப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். அது மாதிரி பிள்ளைங்க ஃப்ராங்காக இருக்கணும். ஃப்ராங்கானா என்ன? அப்பாட்ட பேசாமல் நீங்கள் யார்கிட்ட பேசுவீங்க? நான் இப்போ உலக பிரகாரமான அப்பா அம்மாவுக்கு வந்துட்டேன், புரியுதா? ஆவிக்குரிய அப்பாட்டையும் நம்ம அப்படி திறந்த முகமாக இருக்கணும். ஆவிக்குரிய அப்பா யார்? ஏசப்பா. உங்களை பிள்ளையா ஆக்கினார். அப்பா பிதாவே, எனக்கு அந்த வசனம் பிடிக்கும். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீங்க. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலை. நீ இதை செய்யாட்டா பார் உன்னை என்ன பண்ணுறேன். பிள்ளைய நீங்கள் அப்படி கண்டிக்கலாம் அல்லது அடி போடலாம். ஆனால் அன்பினால் முதல்ல என்ன செய்யுங்க, ஆதாயப்படுத்த பார்க்கணும். 5ல் வளையாதது 50ல் என்ன செய்யாதான், வளையாதான். அப்போது இது எதை குறிக்குதுன்னா, அப்போ பிள்ளைய என்ன செய்கிறோம், நேசிக்கிறோம். பிள்ளைய நேசிக்கிறோம். அதனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களை விட நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வாங்கின மார்க்கை விட நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு காமிக்காதீங்க தயவுசெய்து. நான்லாம் காமிக்கவே மாட்டேன். நம்ம மார்க்கை அது காப்பி அடிச்சு, இந்த பாரு இந்த அம்மாவும் அப்பாவும் என்ன பாரு ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸு இப்படின்னு பார்த்துச்சுன்னா அவ்வளோதான். அதை போட்டு சோர்ந்து போக பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன ஜோ பண்ணணும், நான் படித்ததை விட, நான் மார்க் வாங்கினதை விட, நான் படிக்காததெல்லாம் அது பிள்ளை என்ன செய்யணும், கண்டதில்லை. ஆவிக்குரிய நல்ல படிப்பு கல்வி மதுரத்தை என்ன செய்யுமா, உண்டு பண்ணுமா. கல்வியை பெருக பண்ணுகிறவர் கத்தன்று. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். ஆனால் அவங்க நல்லா படிக்கிறவங்க தான் நம்ம என்ன செய்யணும், படிக்க வைக்கிறது பெற்றோர்களுடைய கடமை. கடமை. நான் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், அந்த குடும்பத்தில் பிறந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுக்கும் ஆகாது. ஆமோஸ் தீர்க்கதரிசி காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனா, அவன் பேக்ரவுண்டே பாருங்க. ஆனால் அதே மாதிரி நம்ம தாவீதை பார்த்துட்டா அவர் என்ன செஞ்சார், கடைசி ஆள் அங்கே மந்தையை மேய்ச்சிட்டு இருந்தார். ஆடு மூத்தவன்லாம் எப்படி சௌந்தரியம் உள்ளவன், அழகானவன், நான் முகத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்றாரு. நீ முகத்தை பார்க்காத, வளர்ச்சியை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பையனை என்ன செஞ்சாரு, அபிஷேகம் பண்ணாருன்னு பார்க்குறோம். கடைசியோ முதல்ல நான் அதை சொல்ல வரல. ஆண்டவர் பேக்ரவுண்டை பார்க்கல அல்லது ஃப்ரண்ட் கிரவுண்டை பார்க்கல. நான் என்ன பின்னணியத்தில் வந்தேன், ஏசப்பாவோட கனெக்டிவாக இருந்தால் நான் சொல்ல வந்த காரியம் அவருடைய கேரக்டர், அவருடைய குணம், அவருடைய படிப்பு, அவருடைய ஞானம். மோசே என்ன செஞ்சானா எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது யாருமே அதுக்காக போட்டி பொறாம மட்டும் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. யோசேப்பா எல்லா சகோதரரை விட பொறாம தான் பட்டாங்க, தீமை தான் செய்ய நினச்சாங்க. ஆனால் நன்மையாகவே என்ன செஞ்சார், எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். நன்மையே என்ன செய்தார், நன்மையாகவே முடிய பண்ணினார்ன்னு இருக்கு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார்னு சொல்லி 138 சங்கீதத்தில் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதில் 28ஆம் வசனம், நீதிமொழிகள் முதல்ல 28க்கு ஒரு வசனம் மட்டும் சொல்லிட்டு ஜெபம் பண்ண போகிறோம், ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். 28ல் நம்ம படித்தோம், பிள்ளைகள் எழும்பி என்ன செய்கிறாங்களாம், பிள்ளைகள் எழும்பி என்ன செய்வாங்க, அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அப்போ அது போன்ற மனைவி அப்படி சொல்றவங்க யாரு, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்படிதானே? ஒரு குணசாலியான ஸ்திரீ யாரால் படுகிறாள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நம்ம அதை மறக்க கூடாது. குணசாலியான ஸ்திரீ. இப்போ பெண்கள் ஒருத்தர் சொல்லுங்க, நீ விலையேற பெற்றவள்னு சொல்லுங்களேன், அல்லது உங்களே பார்த்து சொல்லுங்களேன், யூ ஆர் ப்ரெஷியஸ், ஐ ஆம் ப்ரெஷியஸ். சொன்னா தப்பா, பெருமையா? நான் ப்ரெஷியஸ், நான் விலை உயர்ந்தவள், நான் வேல்யூபிள், நான் ஒரு ஜுவல்னா என்னது, நகை, சொந்த சம்பத்து. அப்போ ஏசப்பாவுக்கு நான் என்னது, விலையேறப்பட்டவள், நான் வேல்யூபிள். நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன், நான் வேல்யூபிள். நீங்கள் யாராவது உங்கள் புருஷன் உங்களை ஏதாவது சொன்னாங்கன்னா, ஒரு மாதிரி சொன்னாங்கன்னா இன்டைரக்டாக நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனசுக்குள்ளே என்ன செய்யுங்க, சத்தம் போட்டு அறிக்கை பண்ணுங்க, நான் என்னது, வேல்யூபிள், நான் விலையேறப்பட்டவள், நான் அவருக்குள்ள ரொம்ப அழகு வாய்ந்தவள். அப்படி தானே?
அப்படித்தானே? நான் அவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள வர வர நீங்க இருக்க 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 அந்த வெளிச்சம் பெருக பெருக அந்த லிபர்ட்டி இருக்க இருக்க மகிமை திறந்த முகமா ஆண்டவரோடு என்ன செய்கிறோம், பேசுகிறோம். திறந்த முகமாக வர்றோம். இல்லைன்னா ஃபேஸ் பண்ண முடியாது. திறந்த முகம், ஓப்பன் ஹார்ட் இருக்கணும். கணவனுக்கும் மனைவிக்கு இடையே ஓப்பன் ஹார்ட், அந்த உறவுகளுக்குள்ள ஓப்பன் ஹார்ட் இருக்கணும். பிள்ளைகள் நடுவில் இருக்கணும். ஓப்பனாக எல்லாத்தையும் இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் பேசணும்னு சொல்லலை. அவங்க அப்போ தான் உங்களோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்ன செய்வாங்கன்னா ரிலேஷன்ஷிப் அல்லது ஒரு இன்டிமசி, அது ஒரு பழக்க வழக்கம், ஒன்றும் மறைக்காம. அப்போ ஒரு மகளோ மகனோ அப்படி தான் என்ன செய்யணும், இருக்கணும். சின்ன வயதுள்ளவங்களோ பெரிய வயதுள்ளவங்களோ அது போல் நம்மளும். இப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், 40-45 வருஷம் ஆச்சு. அப்போ நான் டிஸ்டன்ட்டாக என்ன செய்ய மாட்டேன், இருக்கக்கூடாது. என் உறவு தள்ளி தள்ளி போயிடக்கூடாது. நிறைய ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருக்கலாம். ஒருவேளை உங்கள் உறவு முறைகள்லாம் என்ன செஞ்சுருக்கலாம், மாறி மாறி போயிருக்கலாம். நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே என்ன செஞ்சுருக்கலாம், என்ன சர்க்கிள், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், சர்ச்சுக்கு போகிறது, வேலை பார்க்குறது, ஒரு ரொட்டீன் ஒர்க்கு, என்னது சதா என்னது செஞ்சுட்டு இருக்கிறது. ஆனால் லைஃப் ஸ்டைல் என்ன செய்யணும், மாறணும். நம்முடைய குணம் மாறணும். திறந்த முகமாக இருந்தால் தான், லிபர்ட்டி இருந்தால் தான், லைட்டு நமக்குள்ளே இருக்கிற லைட்டு லிபர்ட்டி இருந்தால் தான் அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும், மறுரூபம் வரும், மறுமாற்றம் வரும். தேசத்தில் எழுப்புதல்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். தேசத்தில் எப்படி மறுரூபம் வரும்? பீப்புள் எப்படியோ அது மாதிரிலாம் அப்படி லீடர் தான் வர்றான்னார். சரியான செய்ய வேண்டியது இருக்குது, மாற வேண்டியது இருக்குது. ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுக்காக அப்போ நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும். இன்றைக்கி டாஸ்மாக் கடைகள்லாம் மூடப்படணும்னு நான் பாரத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இங்கே ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபம் பண்ணோம். இதே காரியத்தை மோகன்லால் எல்லோரும் எழுப்புவோம். மோகன்லால் சொன்னதை கவனிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டாஸ்மாக் கடை சொன்னேன்னா இல்லையா, சனிக்கிழமை யார் வந்தீங்க? டாஸ்மாக் கடை மூடப்பட திரும்பவும் என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணணும். அன்றைக்கி ஸ்டாலின் அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் முயற்சி பண்ணி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு லீடரே அப்படிப்பட்டவங்களாம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்களாம் இருக்கக்கூடாது. ஒரு அப்படி ஸ்டேபிள் இல்லாத ஒரு ஆள் என்ன செய்யக்கூடாது. அப்போ ரட்சிக்கப்படுறது, அப்போ அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக இன்னைக்கு சபை கிறிஸ்தவங்க சரியாக என்ன செய்யலை, ஜெபம் பண்ணலை. அதிகாரமுள்ள யாவருக்காக என்ன செய்யணும், வேண்டுதல் பண்ணணும். ஸ்டாலின் அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டிருந்தார். நான் என்னுடைய இயக்கம் ஆளுகெல்லாம் அதுதான். ரட்சிக்கப்பட்டிருந்தார் நான் என்ன செஞ்சுருப்பார், அவரே வந்திருப்பார். யாகம் வளர்க்காமல் இந்து கோயில் நிறையா பண்ணினார். எவ்வளோ டொனேஷன் மைனாரிட்டிக்காக லாசரஸ் மூலமாகவே கிடச்சிது, கொடுத்தாங்க. ஆனால் அதன் நடுவிலும் கூட நம்ம ரட்சிப்புக்காக என்ன செய்யணும், எல்லா மனுஷரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேசத்தில் எழுப்புதல் உங்களுக்குள்ளே எழுப்புதல் இல்லைன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே எழுப்புதல் இல்லைன்னா, எழுப்புதல்னா என்ன, சண்டை போடுற எழுப்புதல் இல்லை. அதில் தான் ஓங்கி பேசுறது மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் வந்தால் தான் தெரியும் யார் சத்தம்லாம் அதிகமாகுது. ஆனால் ஆண்டுடைய சத்தம் நம்ம கேட்கணும்னா அவரோடு உள்ள அந்த இருவழி தொடர்பு. அப்போ மனைவி என்ன செய்யக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. புருஷனும் சத்தம் போடக்கூடாது. அமைதியில் உள்ளவங்களா, அடக்கம் உள்ளவங்களா, ஓங்கி ஏதாவது கத்துனீங்கன்னா எப்படி இருக்கும் வீடு? அதுவும் பிள்ளைங்க நாளைக்கு கத்தும். கவனமாக இருங்க, அமைதியாக இருங்க. சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவிய உனக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. சரி, எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அந்த வசனத்தை நான் சொல்லலை, நீங்கள் போய் நீங்கள் வாசிங்க. ஒரு வசனம், மணவாட்டி மணவாளன் மேலே மகிழ்ச்சியாக இருப்பது போலன்னு சொல்லி அந்த 28ஆம் அதிகாரத்துக்கு ஒரு ஒத்த வசனம் வரும். ஏசாயா 62:4-5. அதை வாசித்துட்டு எல்லாரும் வாசிப்போம். நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும், சொல்லுங்க, நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள்.
மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். இந்த வார்த்தை பாஸ்டர் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்த வார்த்தை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, என் தேசம் இனி பாழான தேசம் அல்ல, நீ எப்சிபா பியூலானா என்ன, கத்த உன்மேல் பிரியமாக இருக்கிறா, உன் தேசம் வாழ்க்கைப்படும். அப்போ நீ வாழ்க்கைப்பட்ட ஒரு பெண்மணிகளுக்குரிய வாக்கு தத்தமாக ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்ததை நான் உணர்ந்தேன். அதனால தான் நம்ம இதை எடுத்து வாசித்தோம். அப்போது மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை நித்திய விவாகத்திற்கென்று நியமித்து கொண்டேன். ஒரு வசனம் இருக்குல்ல, அநாதை ஸ்நேகத்தினால நான் உன்னை நியமித்தேன். எதுக்காக? ஆண்டவரோடு நித்திய விவாகத்துக்கென்று ஆண்டவர் என்ன நியமித்து கொண்டாராம். உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். மணவாளன் மணவாட்டின் மேலே மகிழ்ச்சியாக இருப்பது போல, அதாவது சபையின் மேலே ஒரு ஆவிக்குரிய மணவாட்டினா ஒன்றை மட்டும் நினைங்க, போர்டை நினச்சிடாதீங்க. அசம்பிளிஸ் ஆஃப் காடு, வேறு என்ன, பெனியேலு, பெத்தேலு, எத்தனையோ இருக்குல்ல. அந்த ஒரே ஒரு சபை அகில உலகத்தில், நான் இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு அப்போ தான் ஜெபம் வரும். ஆண்டவர் அகில உலகத்தில் உள்ள ஆவிக்குரிய சபை சிஎஸ்ஐ சபை, எனக்கு இப்படி தான் ஜெபம் பண்ண வரும். அப்போ அகில உலகத்திலும் ஒரு சபை, அந்த மணவாட்டிக்காக ஆண்டவர் வரப்போகிறார். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல, மணவாளன் ஒரே ஒரு மணவாளன் அவர் வரப்போகிறார். அந்த மணவாட்டிக்காக மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன் மேல், சிங்குலராக ஒன்றை குறிக்குது, உன்னையும் என்னையும் குறிக்குது, சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் குறிக்குது. ஆண்களை குறிக்கலையா? ஆண்களையும் தான் குறிக்குது. உன்மேல் ஆண்டவர் என்ன செய்வார்? மன மகிழ்ச்சியாக இருப்பார். உன்னை மன மகிழ்ச்சியாய் வைப்பேன், ஆறுதலாக வைப்பேன்னு சொல்லி கடந்த ஆராதனையில் பேசினார் கர்த்தர். இந்த இடத்திலும் கூட நீ என்ன செய்வ? உன்மேல நான் மன மகிழ்ச்சியாக இருப்பேன் வாக்கு பண்ணுறார். நீ மகிழ்ச்சியாக இருந்தா நீ வேறு நான் வேற இல்லைன்னு ஒரு பாட்டும் நாங்கள் பாடினோம். நாம் இருவரும் ஒரு, நீ சிரிச்சா அவர் சிரிப்பார், நீ துக்கப்பட்டா அவர் துக்கம், நீ அழுதா அவர் சிரிப்பாரா? அவரும் துக்கப்படுவார். நீ அவரை துக்கப்படுத்தினா அவரும் துக்கப்படுவார். எஸ்ஐகே பிரான்சிஸ் ஏற்றின பாட்டு. சரி, நம்ம இப்போ கண்களை மூடுவோம். ஓ ரமஹலக சாந்தல மகந்தல மகஷகல மகந்தலவ ஓ ரேகாந்தரனயாசியக்கல. ஆண்டவர் சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலாம். ராஜாக்கள் அவங்க வழிகளை பாடுவாங்கன்னு சொல்லி 138ஆம் சங்கீதம் வாசித்தோம். நீதிமொழிகள் 31 வாசித்தோம். ஏசாயா 62:4-5 திரும்ப திரும்ப போய் படிங்க, உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைங்க படிக்கணும். வீட்டில் அம்மாமார் என்ன செய்ய மாட்டாங்க? சோம்பலாக இருக்க மாட்டாங்க. வீட்டு காரியம் எப்படின்னு சொல்லி வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. வீட்டு காரியங்களை எல்லாம் சுறுசுறுப்பாக செய்வாங்க எழும்பி. பிள்ளைகள் அவங்கள பாக்கியவதியாக இருந்துட்டு அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. பாக்கியவதின்னு எழும்பி அவங்கள போற்றி துதிச்சுட்டு, என் அம்மாவை மாதிரி யாருமே இல்லை, எல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்யாமல் இருக்கக்கூடாது. ஐடியலாக நீங்கள் அந்த லேசினஸ்குள்ளே இருக்கக்கூடாது, தள்ளப்படக்கூடாது. எப்போ நான் சொல்வேன், என்கேஜாக இருக்கணும், என்கேஜாக இருக்கணும். நேரம்லாம் பொழுதாக வீணாக போகக்கூடாது. சாப்பிட்டு தூங்கி தூங்கி இருக்கக்கூடாது. அதல்ல, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பொழுதுபோக்காமல் என் தேவன் என் மேலே என்னை மன மகிழ்ச்சியாக வைக்கணும்னு சொல்லி கேளுங்க. பிள்ளைகள்லாம் கேளுங்க, நான் மன மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லி நல்ல ஒரு பிரதிஷ்டையோட ஒப்பு கொடுத்துட்டு போங்க. நான் மன மகிழ்ச்சியாக இருப்பேன், ஆறுதலாக இருப்பேன். நான் என் பேரண்ட்ஸுக்கு நான் மன மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். அவங்கள துக்கப்படுத்தாதீங்க, அழ வைக்காதீங்க. பேரண்ட்ஸ் அழுற இடத்துல நீங்கள் நடக்கக்கூடாது. அவங்க உங்களை குறித்து வேதனைப்படுற இடத்துல உங்கள் படிப்பு இருக்கக்கூடாது. அல்லது உங்களுடைய நடை உடை பாவனை கூட அவங்க சந்தோஷப்படுற இடத்துல இருக்கணும். அவங்க உங்களை பார்த்து சந்தோஷப்படணும், அவங்க உள்ளம் குளிரணும். அப்படி நடக்கணும். ஒரு தாய் தகப்பன் வெட்கத்தை உண்டு பண்ணுகிறது அல்ல பிள்ளை, லட்சியம் உண்டு பண்ணுகிற பிள்ளை அல்ல. தாய் தகப்பனை மேன்மையாய் வைக்க விரும்புகிறது தான் பிள்ளை. தாய் தகப்பன் நன்றாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க தான் பிள்ளைகள். நான் சொல்லுவேன் உண்மையாய், தாய் தகப்பனை பார்த்து நீ என் ரோல் மாடல்னு சொல்கிறாங்களா? நீ எனக்கு முன்மாதிரி, முன்னோடி, உன்னை மாதிரி நான் ஜெபிக்கிறேன், நீ விசுவாச தாய், விசுவாச தகப்பன் சொல்கிறாங்களா? ஓ, ஆராய்ச்சி பாருங்க. ரமாக்கா சந்தலாக்கு ரமாக்கா தலபா ரீமலா ஹந்தலபா ஷகலபா
ஒரு தாய் தகப்பன ஒரு வேலைக்காரி போல வேலைக்காரன் போல பிள்ளைக பார்க்க கூடாது. தகப்பன் ஒரு ஹெட்டா இருக்கிறார், தலைவராய் இருக்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்து சபைக்கு முதல்வராய் தலைவராய் இருக்கிறார், முக்கியஸ்தராய் இருக்கிறார். நீங்க அதுல அங்கம் வகிக்கிறீங்க. நீங்க அவயவங்களாக இருக்கிறீங்க. தனித்தனியே பிரிந்திருக்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்யறவங்கள அவர் தனியே இருக்க விட மாட்டாரா? நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்யறபடினால் சொல்லுங்க, நான் என் பிதாவுக்கு பிரியமானதை செய்ய போறேன். பிதானா அப்பாவையும் குறிக்குது. எல்லாம் வாயை தரங்க, வாயை திறக்காம இருக்கக்கூடாது. வாயை தரங்க, வாயை தரங்க. ஏன் சத்தத்துக்கு மேல இருக்கணும்? நான் என் பிதாவுக்கு, என் சொந்த அப்பாவுக்கு, என் பரம பிதாவுக்கு நான் பிரியமானதை செய்கிறேன். செய்கிறபடினால அவர் என்ன சொல்லுங்க, ஐடியா அல்லது தனியா இருக்க விடமாட்டார், ஆறுதல் அற்று தவிக்க விட மாட்டார். நீங்க பிரியமானதை செஞ்சாதான் அந்த அந்த கண்டிஷன் இருக்கு. பிரியமானதை செய்கிறபடினால் நான் செய்து கொண்டே இருக்கணும். என் பரம தகப்பனுக்கு பிரியமான மகளா இருக்கணும். பிரியமான மகளா அவரை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் வேதத்தை வாசி, நீ ஜெபம் பண்ணு, ஒரு பாட்டை பாடு, உனக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதை செய். Oh, thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord.